மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய சிந்தனையின் வழியாக ஆண்டவருடைய படைப்பில் ஒரு விசேஷமான ஒரு படைப்பை இன்றைய சிந்தனையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். லூக்காவின் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள். திருமறையில் 3 காரியங்களை கவனித்து பாருங்கள் என்று திருமறை உரைக்கிறது. 1, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். 2வது, எபிரேயர் 3:1 இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். 3வது, காகத்தை கவனித்து பாருங்கள். இயற்கையில் எவ்வளவோ பறவைகள் இருக்கிறது. படைப்பின் மணிமகுடமாக எத்தனையோ விதவிதமான பறவைகள் இருக்கிறது. அப்பறவைகளிலே காகத்தை மாத்திரம் ஆண்டவர் இயேசு ஏன் கவனித்து பார்க்க சொன்னார்? லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி காகமானது அருவருப்பாக கருதப்படுகிறது. திருமறையிலே தூய ஆவியானவருக்கு எடுத்துக்காட்டாக புறா இருக்கின்றது, புது பலனுக்கு அடையாளமாக கழுகு இருக்கின்றது, காத்திருப்பதற்கு அடையாளமாக நாரை இருக்கிறது. இப்படி ஒப்பற்ற சிறந்த பறவைகள் இருக்கும் பொழுது இயற்கையின் படைப்புகளில் காகத்தை ஏன் கவனித்து பார்க்க சொன்னார்? இந்த காகத்தை குறித்து திருமறையில் 2 நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது. 1, நோவாவின் காலத்தில் பேழையிலிருந்து பறக்க விடப்படுவதற்கு காகம் பயன்படுத்தப்பட்டது என்று ஆதியாகமம் 8:7, அதற்கு பின் எலியா என்கிற தீர்க்கதரிசிக்கு உணவு கொடுப்பதற்காக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள பகுதியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் திருமறை உரைக்கிறது. இப்படி பயன்படுத்தப்பட்ட இந்த காகத்தை ஆண்டவர் இயேசு ஏன் கவனித்து பார்க்க சொன்னார்? எத்தனையோ பறவைகள் இருக்கும் பொழுது இந்த காகத்தை மாத்திரம் கவனித்து பார்க்க சொல்வதற்கான காரணம் என்ன? 4 காரணங்களை இந்த சிந்தனை வழியாக பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். 1, காகம் இணைந்து வாழும் உள்ளம் கொண்டது. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். வாழ்க்கை கலாச்சாரங்களில் மனிதன் சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இயற்கை ஒருபொழுதுமே மாறவில்லை. இறைவனின் படைப்பில் அன்று எப்படி இருந்ததோ அப்படித்தான் இன்றும் இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் காகம். இந்த காகத்திற்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. கூடுகட்டி வாழுகிற இந்த காகமானது காலம் முழுக்க தம் துணையோடு இணைந்து வாழும் முழுக்க அது கடைசி வரையிலும் தம் ஜோடியை மாற்றிக்கொள்ளாது. அடைகாக்கும் பொழுதும் இணைந்தே அடைகாக்கும். அன்பானவர்களே, இயற்கையை கவனித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் காகத்தை பார்க்க சொன்னார். ஏனென்றால் காகம் குடும்பத்தில் இணைந்து வாழும் உள்ளம் கொண்டது. இதே இறைவனின் படைப்பின் மணிமகுடமாயிருக்கிற நாம் இந்த உறவுகளில் எப்படி இருக்கிறோம்? இணைந்து வாழும் உறவுகளில் நாம் எந்த அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காகம் இணைந்து வாழும் உள்ளம் கொண்டது. 2வது, காகம் பரந்த மனம் கொண்டது. தம் கூட்டிலே அடைகாக்கும் இடத்தில் காகம் தன் முட்டைகளை இட்டு அடைகாக்கும் பொழுது குயிலுடைய முட்டையும் அதனோடு இருக்கும் பட்சத்தில் இந்த காகம் இனம் பார்த்து அந்த முட்டையை உடைத்து விடாது. ஒருவேளை அந்த முட்டையிலிருந்து குயில் வெளிப்பட்ட பிறகும் அந்த குயிலுக்கும் சேர்த்து உணவை கொடுத்து குயிலை பராமரிக்குமே தவிர ஒருபொழுதும் தம் கூட்டில் இருக்கிற இன்னொரு பறவையான குயிலின் முட்டையும் குயிலையும் அது சேதப்படுத்தார். இத்தனை ஒரு பரந்த மனப்பான்மை காகத்துக்கு உண்டு. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், காகத்தை கவனித்து பாருங்கள். அதன் எதிரியையும் அது நேசித்து அழகாக அரவணைத்து போஷித்து வழி நடத்துகிற அந்த மனப்பான்மை இன்று நம்மிடத்தில் இல்லை என்பதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காகத்தை கவனித்து பாருங்கள். 3வதாக, காகம் உறவுகளை மறக்காது. அடைகாக்கும் இந்த காகம் ஜோடியானது இணைந்து அடைகாக்கும். அப்பொழுது இணைந்து அடைகாக்கும் பட்சத்தில்
அதற்கான உணவை யார் கொண்டு வந்து இந்த காகத்துக்கு கொடுப்பார்கள்? அது மிக அழகானது. எப்படி என்றால், அந்த கூட்டில் ஏற்கனவே பிறந்து வளர்ந்த அதனுடைய உறவுகள், அதனுடைய பிள்ளைகள் தம் தாய் தந்தை வேறு முட்டைகளை அடைகாத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அதனுடைய பிள்ளைகளே வந்து உணவை கொடுக்குமா? எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். தம் அம்மாவுக்கு, தம் அப்பாவுக்கு அந்த கூட்டிலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளே உணவை கொண்டு கொடுக்கும். ஆச்சரியமாயிருக்கும். சில வேளைகளிலே உடன்பிறப்புகளும் வந்து காகம் உணவை கொடுத்து அந்த கூட்டில் உள்ளவர்களை பராமரிக்கும். ஆம், காரணம் என்னவென்றால், தம் இனத்தின் உறவுகளை காகம் ஒருபொழுதுமே மறக்காது. ஆனால் மனித படைப்பின் மணிமகுடமாகிய நாமோ உறவுகளை மறந்தும் உறவுகளை முறித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஏன் முதியோர் இல்லம் இருக்கிறது? இன்று ஏன் அநாதை இல்லம் இருக்கிறது? இன்று ஏன் ஆதரவற்றோர் இல்லம் இருக்கிறது? இது மனித மனதனுடைய எடுத்துக்காட்டுகள். இந்த அளவில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காகம் அப்படி அல்ல, உறவுகளை நேசித்தே வாழும். நான்காவதாக, காகம் கணக்கு பார்க்காமல் அன்பு செய்யும். கணக்கு பார்க்காமல் அன்பு செய்யும். தன் இன பறவைகளில் ஏதேனும் ஒரு பறவை காயப்பட்டு கீழே விழுந்து மரித்து போனால், ஏதோ ஒரு காகம் தானே என்று மற்ற காகங்கள் பார்த்துவிட்டு சும்மா செல்லாது. தன் இனத்தையெல்லாம் அழைத்து ஒவ்வொன்று கதறி அழுமா. தன் இனத்தில் ஒரு காகம் விழுந்து விட்டால் எல்லா காகம் சேர்ந்து அழுமா. பொதுவாக நம் கண்களை பாருங்கள். கண்களில் கருவெளியானது எப்பொழுதும் 2 கருவெளிகளும் இணைந்தே செயல்படும். ஒரே போல ஒரே பக்கத்தில் அசையும். ஒரே பொருளை ஒரே நேரத்தில் ஒரே போல கவனிக்கும், பார்க்கும். ஒரே போல அழும், ஒரே போல இயங்கும். அதே போல காகங்களும் தங்கள் இனத்தில் ஒரு காகம், எந்த காகமாக இருந்தாலும் சரி, விழுந்து விட்டால், அழிந்து விட்டால், செத்து விட்டால் அத்தனை காகம் சேர்ந்து அழும். ஆனா நம் உறவுகளில், நம் திருச்சபைகளில், நம்மோடு கூட வாழக்கூடியவர்களில் யாரேனும் ஆண்டுடைய அழைப்பை பெற்றால் எத்தனை பேர் அந்த வீட்டாரோடு கூட இணைந்து அந்த துக்கத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம்? இறைவன் சொல்லுகிறார், காகத்தை கவனித்து பாருங்கள். காகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்த அதே சிந்தனையும் அதே மனப்பான்மையும் அதே எண்ணமும் இன்றும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் மாறிவிட்டான். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், காகத்தை கவனித்து பாருங்கள். காகம் இணைந்தே வாழும். காகம் பரந்த மனதோடு வாழும். காகம் உறவுகளை மதித்து வாழும். காகம் கணக்கு பார்க்காமல் அன்பு செய்து வாழும். நாம் எப்படி வாழுகிறோம்? இயற்கையிடமிருந்து மீண்டும் பாடத்தை கற்று இந்த இயற்கையின் படைப்பாகிய காகத்தை கவனித்து பார்த்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.